பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வெள்ளை திக்கற்ற பிள்ளைகளின் ஜெப வீட்டில் தேவனுடைய செய்தியை எஸ் மன்னா அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். இதை தேவன் வழி நடத்தும்படியாக நான் ஜெபிப்பேன். எங்கள் அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, அப்பா சகோதரர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை கொடுக்கிற வார்த்தையை சப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சப்பா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஆறுதலையும், கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற வார்த்தையாகவும், ஆண்டவரை பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிற வார்த்தையாகவும், ஆண்டவரே சப்பா வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற வார்த்தையாகவும் இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவுடைய நாமத்தாலே வருகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரேஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு திக்கற்ற பின் ஜெப வீட்டிலிருந்து தேவ செய்தி அருள கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஈவுக்காய் நான் கர்த்தருக்கு கொடாக்குள் நன்றி தெரிவிக்கிறேன். ஆமென். இன்றைய தேவ செய்தி என்னவென்றால், முதலாவது பந்தி யாருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும், அப்படி பந்தியை ஆயத்தப்படுத்தினால் அதனால் ஏற்படுகிற நன்மை குறித்து தான் நாங்கள் பேச போகிறோம். பழைய ஏற்பாடு எதை குறித்து சொல்கிறது, புதிய ஏற்பாடு எதை குறித்து சொல்கிறதை தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், லூக்கா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இரவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதராகிலும் உன் சகோதராகிலும் உன் பந்து ஜனத்தாராகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலத்தாராகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்போது உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகும். நம்முடைய உறவினர்களை நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா, நம்முடைய உறவினர்களை நம்முடைய நண்பர்களை அழைத்தா திரும்ப அவங்க அழைப்பாங்க, அவங்க அந்த காரியத்தை செய்வாங்க, அதோட விட்டு விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, லூக்கா 13ஆம் வசனம் சொல்லும்போது, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனங்களையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக, அப்போது நீ பாக்கியவனாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்கள் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இந்த ஏழை பிள்ளைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம விருந்து பண்ணும்போதோ அல்லது உணவு கொடுக்கும்போது அவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க. அவங்க செய்யலாம் பரவாயில்ல, நான் திரும்ப செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். எப்படி செய்வார்னா, நீ மரித்து மேலே போகும்போது பரலோகத்தில் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். அப்போது அப்பா இடத்துல நீங்கள் கேட்கலாம், அப்பா நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் விருந்து பண்ணும்போது கேட்கும்போது, நான் தாகமாக இருந்தேன்பா, எனக்கு தண்ணி கொடுத்த, நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்த, எப்படிப்பான அப்பா இடத்துல நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்லுவார், பூமியில் எந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆதரவற்றருக்கும் ஊனருக்கும் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு உணவும் எனக்கே கொடுத்த மாதிரி என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு பதில் சொல்வார் நமக்கு. உடனே நாம் என்ன பண்ணுவோம்னா, அப்பா நமக்கு விருந்து பண்ணி நம்மளை பசியாரவும் இளைப்பாரவும் வைப்பார் என்று இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமையாக இருக்கிறேன். சரிங்க, ஏழைக்கு கொடுக்கலாம் எப்படி படுகிற தீமைகள் குறித்து தான் பார்க்க போகிறோம். இதை லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அங்கே லாசரு என்ற ஒரு மனிதன் இருக்கார். 19ஆம் வசனத்திலிருந்து அந்த முடிவு வரையும் பார்த்தீங்கன்னா, லாசரு என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவன் பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான். நாய்கள் அவனை நக்கிற்று. அவன் ஐஸ்வர்யனுடைய வீட்டின் அருகே உட்கார்ந்து இருந்தான். அவன் சாப்பிட்டு கீழே விழும் துணிக்கைகளை சாப்பிட அவன் ஆசையாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி அந்த ஐஸ்வர்யன் ஒருவேளை அந்த லாசருக்கு உணவு கொடுத்துருந்தாங்கன்னா ஏற்பட்டுக்கிற நன்மை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேறு வேலை என்ன ஆச்சுன்னா, ஐஸ்வர்யனும் லாசரும் மரித்து போகிறாங்க. மரித்து அந்த ஐஸ்வர்யன் நரகத்தில் இருக்கிறாரு, லாசரு ஆபிரகாம் அடியில் தேற்றப்படுகிறார். அப்போது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிறார் ஒரு வார்த்தை பாருங்க, நான் நரகத்தில் தீமையை அனுபவிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யன் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நான் இந்த நரகத்தில் தீமையை அனுபவிக்கிறேன், லாசரோ நன்மை அனுபவிக்கிறானே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ பூமியில் இருக்கும்போது நன்மையானதெல்லாம் நீ பெற்றுக்கொண்ட அங்க பூமியில, இப்போ நீ என்ன பண்ற, நரகத்துல அந்த துன்பத்தை அனுபவிக்கிற. லாசருவோ பூமியில துன்பத்தை அனுபவித்தான்பா, இப்போ ஆபிரகாம் அடியிலே அவன் தேற்றப்படுகிறான் பரலோகத்துல என்று ஆண்டவர் சொல்றாரு. உடனே அந்த ஐஸ்வர்யன் சொல்றாரு, ஆண்டவரே லாசுடைய விரல் நுனியால ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவில் பட்டா என் தாகம் தீர்ந்துடும், இந்த நரக வேதனையிலிருந்து இந்த பிரச்சனை நீங்கிடுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒருவேளை அந்த சகோதரன் அந்த ஐஸ்வர்யன் லாசருக்கு உணவு கொடுத்திருந்தார்னா அவனும் லாசரு போல தேற்றப்பட்டு இருப்பாரு.
ஒருவேளை ஏழைக்கு உணவு கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட காரியம் தான் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை தேவன் தெளிவுபடுத்துகிறார். அதை வேதத்து மூலியமாய் சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஈவுக்காக நான் முதலாவது நன்றி தெரிவிக்கிறேன். அதனால ஒருவேளை ஐஸ்வர்யன் லாசருக்கு உணவு கொடுத்தாருன்னா லாசரோடு சேர்ந்தும் அவரும் இளைப்பாரிப்பாரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் இளைப்பாறுதல் இல்லை என்று நினைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நான் சொல்வது என்னவென்றால், முடியாமல் திக்கற்ற பிள்ளைகளும் சரி, ஊனருக்கும் சரி, இல்லை எந்த விதமான உதவியும் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்வீர்களானால் இன்று உங்களுடைய குடும்பத்திலும் சரி பரலோகத்திலும் சரி கர்த்தர் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை வைப்பார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் நாங்கள் விண்ணப்பம் பண்ணிடுறோம். இரண்டாவது உணவு யாருக்கு தரணும்னு பார்த்தா ஊழியக்காரருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 1 ராஜாக்கள் 10 அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது சாரிபாத் விதவை வீட்டில் எலியா என்ற தீர்க்கதரிசி போகிறாரு. அவங்களுடைய பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு, ஒரு பிடி மாவு தான் இருக்குது, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. உடனே அந்த விதவை கிட்ட போய் எலியா சொல்கிறாரு, சகோதரி கிட்ட எனக்கு ஒரு சிறிய அடையை செய்து கொண்டு வாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறா, நானும் என் பிள்ளையும் இதை சாப்பிட்டு இறந்து போயிடலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அந்த சகோதரி ஒருவேளை உணவு இல்லைங்க, தன்னுடைய பிள்ளைக்கு வச்சுருக்கிற எந்த சகோதரியும் சரி, எந்த ஒரு தாயும் சரி, பிள்ளைக்கு வச்சுக்கிற உணவு யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே பாருங்க, அந்த சாரிபாத் விதவுடைய ஞானம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஊழியக்காரருக்காக அந்த அடையை செய்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால அந்த ஊழியக்காரருக்கு, எலிசாயா ஊழியக்காரருக்கு அந்த அடையை கொடுக்கறதுனால ஏற்பாடு நன்மை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் இருந்த வறுமை, கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கினது. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரருக்கு நீங்கள் உணவு கொடுக்குறதோ இல்லை ஊழியக்காரருக்கு நீங்கள் உதவி செய்வது பண்ணுற காரியங்கள் செய்தீர்களானால் உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமை, கடன் பிரச்சனை எப்படி இந்த சாரிபாத் வீடில் நடந்ததோ அதை போல நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தால் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுறோம். அதுதான் நீங்களும் உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை மாறும் வேண்டுமென்றால் உங்களுக்கு பிடித்த ஊழியக்காரர்களை பார்த்து நீங்கள் உதவி செய்வீர்களானால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளும் வறுமைகளும் கர்த்தர் நீக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது உணவு. மூன்றாவது ஒரு உணவு இருக்குதுங்க, அதுதான் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து 30 வசனத்தை. அவர் தம்முடைய சரீரத்தை என்ன பண்ணாரு, அப்பமாய் நமக்கு பிக்க கொடுத்தாரு, தன்னுடைய ரத்தத்தை திராட்சை ரசமாக கொடுத்தார். இதை நீங்கள் வரும் அளவு பூமியில் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நமக்காக இயேசு கிறிஸ்து மூன்றாவதாக ஒரு உணவாக இருந்திருக்கார். எப்படின்னா, அவர் சரீரத்தை நமக்காக பிக்க கொடுத்திருக்கார். அதை நாம் அப்பமாக புசிக்கிறோம். இரண்டாவதாக அப்புறம் இயேசு ரத்தம் நமக்கு திராட்சை ரசமாக நம்ம பெறுகிறோம். இயேசு ரத்தம் சகல பாவம் நம்மை சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் நமக்கு புது வாழ்வை தரும் என்று வேதம் சொல்கிறது. அதனால இதை நாம் நினைவு கூறும்போது கர்த்தர் பந்தியிலே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுகிறது. இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம மாசம் திருவிருந்து எடுக்கல. அதனால நம்ம என்ன நன்மை நடக்குதுன்னா, தேவனுடைய பந்தியில நம்ம ஆயத்தமாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஒன்று. இரண்டாவது, தேவனுடைய பந்தியில நான் ஒரு பாக்கியவான் என்று அறிவதற்கு அது ஒரு அடையாளமா இருக்கிறது தான் இந்த மூன்றாவது உணவு. சரிங்க, நான்காவது ஒரு உணவு இருக்கிறது. நான்காவது ஒரு உணவு உணவு அல்ல, அது ஒரு வார்த்தை. மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை ஒரு வாயில் இருந்துச்சுன்னா நீ சாத்தானையே மேற்கொள்ளலாம். உன்னிடத்தில் சாத்தானே அண்டாதுங்க. ஆண்டவர் ரொம்ப பசியா இருந்து, அதாவது 40 நாள் உபவாசமா இருந்து அந்த 3 மணி நேரம் கடும் பசி உண்டாகும் போது சாத்தான் என்னுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ளு, இந்த பூமி எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில் புகழ்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன உடனே சாத்தான் அங்கிருந்து ஓடிட்டாங்க. இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில சாத்தான் பிரச்சனை செய்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை உணவு போல நீ உட்கொண்டு இருந்தாயானால், உன் இதயத்தில் வைத்துக் கொண்டிருந்தாயானால் சாத்தான் உன்னை நெருங்குவது முடியவே முடியாது. இதுதான் நான்காவது உணவு. இது உணவுன்னு நம்ம சொல்ல முடியாது, இது மிகப்பெரிய அற்புதமான வார்த்தை உணவு. இந்த வார்த்தை உன் இதயத்தில் இருக்குமானால் உன்னை சாத்தான் மேற்கொள்ளவே முடியாது. இன்று ஆண்டவர் 4 விதமான உணவை கொடுத்திருக்கிறாரு.
அதை நான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சொல்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஈவுக்காய் நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஈவை தந்து நன்மையை தந்து ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்து வழிநடத்த போறதுக்காக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.